Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும், கடன் இல்லாத வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா, உங்களுக்கு நிறைய கடன் இருக்கா? இந்த பதிவு அப்படின்றது மிகப்பெரிய பயனுள்ள பதிவு. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு சில சூட்சமத்தை தெரிஞ்சிக்காம அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்களுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இன்னும் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் அப்படின்றது உள்ள இருக்குது. கண்டிப்பா இதை நீங்க கேட்கும் பொழுது, அட இதை நம்ம பண்ணியிருந்தா இப்ப நம்ம இப்படி இருந்திருக்க மாட்டோமே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே வரும். உங்க மனசாட்சியே உங்களை கேட்கலையா அப்படின்ற மாதிரி தான். சரி, ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். முதல்ல கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? காலையில நம்ம எழுந்துக்கும் பொழுது எதை பத்தியும் யோசிக்காம, ஏதாவது ஃபோன் வந்துச்சு, இல்ல வீட்டோட காலிங் பெல் யாராவது அடிக்கிறாங்க, இல்ல குழந்தைங்க வீட்டு வாசல்ல இருந்து அப்பா உங்களை பார்க்க யாராவது யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லாம, அல்லது மனைவி வந்துட்டு ஏங்க கடன்காரங்க வந்திருக்காங்க போய் பார், என்னன்னு பார், வேலைக்கு போகணும், என்ன ஒண்ணு தெரியல, வேலைக்கு போறான்னு பேர் பெருசா வரல அப்படின்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு சில வசைப்பாடல்களை கேட்காம காலையில எழுந்த உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட நம்ம காலையில காலிங் பெல், ஏன் வந்தா எனக்கு என்ன, காலையில வீட்டுக்கு பக்கத்துல சண்டை எனக்கு கிடையாது, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா. அப்புறம் கரெக்டா இந்த 1ஆம் தேதியில இருந்து நமக்கு 10ஆம் தேதிக்குள்ள அந்த டியூ கட்டணும், இந்த டியூ கட்டணும், இதுக்கு கட்டிடணும், இதுக்கு காசு ரெடி பண்ணிட்டோமா, இன்னும் ரெடி பண்ணல, இந்த லோனு காசு ரெடி பண்ணி அக்கௌண்ட்ல கரெக்டா மாத்தி விட்டுட்டோமா, அக்கௌண்ட்ல வேற ஏதாவது பவுன்ஸுக்கு ஏதாவது பணம் பிடிச்சிட்டானுங்களா, அக்கௌண்ட்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு அதுல ஏதாவது ₹1 ₹2 டெபிட் ஆகாம விட்டுருக்கா, கரெக்டா டெபிட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி மாசம் மாசம், அதாவது ஒரு தாய் ஒரு குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வருடத்துக்கு 10 மாசம் வந்துட்டு கஷ்டப்படுறத நம்ம என்ன பண்ணோம்னா வருஷ கணக்கா கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு சிம்பத்தி அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஆண்களுக்கு இந்த ஒரு விஷயம் இருக்கு, ஒத்துக்கிட மனமில்லைனாலும் இதுதான் நிஜம். ஏன் சொல்றேன்னா, அது வந்துட்டு வேற, அந்த கேட்டகரி வேற. ஆனா அதை விட வந்துட்டு ஒரு மனுஷன் ஒவ்வொரு நேரமும் பயந்து எழுந்துக்கிறான் பாத்தீங்களா, அதுதான். ஏன்னா எனக்கு சின்ன போன் ரிங் ஆச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 வருஷத்துக்கு, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி போன் ரிங் ஆச்சு, அந்த சத்தம் வந்து அப்படியே கருக்குன்னு இருக்கும். போன் ரிங்கை அதாவது அந்த ரிங்கு வர்றதுக்கு முன்னாடி கரெக்டா ரிங்கு வந்துட்டு டேன் டேன் ஆரம்பிக்கும், டப்புன்னு கையில எடுத்துருவேன். யார் இது, சவுண்டை கம்பெனி அப்படின்ற மாதிரி, வீட்டு வாசல்ல நின்று ஏதாவது ஃபோன் வருதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம பயந்து தான் அந்த நாளை போக்கிட்டு இருந்தோம். ஒரு சிலர் தைரியமா இருப்பாங்க, என்ன பண்ணிடுவேனே, இப்ப எனக்கு விவரம் தெரியுதுன்னா என்ன மாதிரி தைரியமா இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும், எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலதான் விவரம் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து நான் எதுவுமே நிறுத்தினது கிடையாது. அது நேரத்துல கரெக்டா அது போயிடும். அந்தந்த நேரத்துல கரெக்டா எல்லாமே சென்ட் ஆயிடும். அப்போ எனக்கு வந்துட்டு அது எனக்கு பெரிய பிரச்சனையே தெரியல. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆப்ஷனும் வரல. ஏன்னா எனக்கு அதுக்கான வழிகளை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு ஃபினான்ஷியலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஃபினான்ஷியலை நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் இறங்கிட்டேன். அப்போ இவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றது இருக்குது, மன நிம்மதி இருக்கு. ஒரு நாள் லீவு போட்டுட்டா, உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டுட்டா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஐயோ சம்பளத்துல பிடிச்சிருவாரு, ஓனர்கிட்ட எப்படியாவது சொல்லணும், சார் இந்த மாசம் வந்துட்டு லீவ் போட்டதுக்கெல்லாம் காசு பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை இந்த மாசம் வேற வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டோம், ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டோம், அங்கே நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு செலவு பண்ணிட்டோம், இப்போ அந்த காசை நம்ம வந்துட்டு சாக்ரிஃபிகேஷன் பண்ணோம்னா இப்போ எக்ஸ்ட்ரா பைத்து கிடைக்கணும். பைத்துனா அட்வான்ஸு. ஸோ ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, பைத்து சொல்லுவாங்க, கைமாத்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா நம்ம வந்துட்டு டியூ கட்ட முடியாது, அதுல இடிக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு ஒவ்வொரு நாளும் நரகமாக தான் போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளுமே காலையில எழுந்துக்குள்ளேயே வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ண போறேனே தெரியலையே, எப்படி நகர போகுதுன்னு தெரியலையே. ஏன்னா அந்த ஒரு விரக்தி வந்துடும். நான் என்னதான் மாங்குன்னு வேலை செஞ்சாலும் என்னுடைய தேவை என்னமோ 20,000, ஆனா என்னுடைய சம்பளம் 18,000 தான். என்னுடைய தேவை வந்துட்டு 20,000 நான் டிவிக்கே கட்டுறேன். நான் என்னுடைய சம்பளம் வெறும் 18,000 தான். அந்த 18,000 நான் அங்கதான் இருக்கிறேன். எப்படி உழைச்சாலும் இல்ல வேலை ஓபி அடிச்சாலும் எப்படி அடிச்சாலும் எனக்கு இப்படிதான். அந்த ஒரு தருணத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ வேலையில ஃபோக்கஸ் பண்ணல. அப்ப வேலையில ஓனருக்கு ஒரு கோவம், அவர் நம்மளை சண்டை போடுறாரு, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர், இந்த இடத்துல நீங்க அவரை கேள்வி கேட்டுறீங்க. இப்ப என்ன ஆகும், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்படியே கண்ணை மூடி ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டு
நாளையில இருந்து எனக்கு கடனே இல்லை அப்படின்ற மாதிரி. என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதாவது வந்துட்டு இந்த பிரபஞ்சம் அப்படின்றது, இது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க, ஆன்மீகமா எடுத்துக்கோங்க. எனக்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை இருக்கு, இந்த பிரபஞ்சத்தின் மேலேயும் நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கு, அந்த சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த பூமி இந்த யூனிவர்சல் ஒரு அந்தரத்துல தொங்கிட்டு இருக்குது. கடல் அவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு அலைகள் வந்தாலும் அது உள்ள வர்றதில்லை. அதெல்லாம் ரேரு, சுனாமி அதெல்லாம் ரேரு. அதுக்குன்னு ஒரு காரணங்கள் இருக்கு. அப்போ இவ்வளவு பெரிய அதாவது ஆராய்ச்சி மூலியமா கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்த வந்துட்டு உருவாக்கி இருக்கு. அப்ப அதை யாரு படைச்சது? இந்த பூமியை யாரு படைச்சது? இந்த யூனிவர்ஸை யார் படைச்சது? இந்த சூரியனை யார் படைச்சது? இந்த நிலாவை யார் படைச்சது? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். நம்ம அந்த தியரிக்குள்ளலாம் அதுக்குள்ளலாம் நம்ம போக வேணாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ நம்ம என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? எனக்கு கடன் இருக்கு நம்ம யோசிச்சிருக்கிறோம். அது நமக்கு இருக்கதான் செய்யுது, அதுக்கு நம்ம அது ஒரு ஓரத்துல கிடக்கட்டும். என்னைக்காவது என்னுடைய கடன் இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும், எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சந்தோஷமா என் ஒய்ஃப் கூட, என் குழந்தைங்க கூட, என்னுடைய ஃபேமிலி கூட நான் சந்தோஷமா டிராவல் பண்ண போறேன், சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன். நான் வந்து கார் வாங்க போறேன், பைக் வாங்க போறேன், எல்லாமே புதுசா வாங்க போறேன். இவ்வளவு நாளா செகண்ட் ஹேண்டா வாங்கிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நான் வந்துட்டு புதுசா எல்லாத்தையுமே வாங்க போறேன் அப்படின்ற என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்டா பகல் கனவு, எனக்கு அவ்வளவு கடன் இருக்கு, இதுல வேற நான் வந்து இதெல்லாம் வாங்க முடியுமா? எதுக்கு இதெல்லாம்? யாரு கேட்டாலும் என்கிட்ட இல்லை. அதாவது ஒரு செய்யிங் இருக்கு, நம்பிக்கையோட நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா இதுல இன்னொன்னு இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி நார்மலா நம்பிக்கையை மட்டும் சொல்லிட்டு போயிட மாட்டேன், இன்னொரு ப்ராக்டிக்கலும் ஒன்று இருக்கு, அதையும் சொல்றேன் நான். ஸோ இந்த நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, நம்மளை சுத்தி ஒரு நல்ல தேவதைகள் இருப்பாங்களாம். நம்மளை சுத்தி நல்ல தேவதைகள் வந்து அவங்க இருக்கும் பொழுது, நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்ல, என்கிட்ட இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, அந்த தேவதை என்ன செய்யும்னா, நீ எதுக்காக கேட்கறன்னா அதுக்கு தெரியாது, அது வந்து ததஸ்து அப்படின்ற, அதாவது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுமா. எல்லா நேரத்திலையும் அது சொல்லாதான், ஏதோ ஒரு நேரம், அதாவது கல்லுக்கும் தேங்காய்க்கும் நேருதும்பாங்க, இந்த காக்கா உட்கார பணம் போலவில்லை, இந்த கதை மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு நேரம் நீங்க தொடர்ந்து கெட்டதை மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது அது என்னன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுச்சுன்னா, அப்ப அது அப்படியே நடக்குமா. நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் நடந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் நான் அப்பயே சொன்னல, என்னால இதுல ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னல, கரெக்டா பத்திய தோத்துட்டேன். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுடைய நம்பிக்கை தோத்துடுவேன்றது. அப்ப அந்த தோல்விதான் உங்களுக்கு இப்ப வந்திருக்குது. நீங்க என்ன விரும்புனீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப என்னைக்காவது ஒரு நாள் நான் தோக்கலாம் மாட்டேன், ஜெயிப்பேன், அவ்வளவுதான், நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள என்னைக்காவது இருந்திருக்கா? இல்ல. எப்பவுமே நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால பாசிட்டிவ்க்கு மாறுங்க. நான் நல்லபடியா மாறுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்குங்க. ஏன்னா என் கார் அடிக்கிறதுக்கு நான் யோசிக்கவே இல்லை, இது மாதிரிலாம் நடக்கும், ஒரு மேஜிக் மிராக்கல் நடக்கும் அப்படின்லாம். நான் காரு பைக்கு எல்லாத்தையுமே அடைச்சிருக்கிறேன் நான். ஸோ வாழ்க்கையில நீங்க என்ன விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ஆன்மீகம் ரீதியாகவும் இந்த பிரபஞ்ச ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அந்த நம்பிக்கையினால எனக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கட்டம் என்ன? நான் சும்மா ஒரே வேலைக்கே 18,000 சம்பளத்துக்கே போயிட்டு இருந்தா என்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு 10,000 தான் தேவை இருந்து நீங்க 18,000க்கு போயிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா வேலைக்கே ஆகாது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு அடிஷ்னல் இன்கம் அப்படின்றத உள்ள சேர்த்துக்கோங்க. அடிஷ்னல் இன்கம் அப்படின்றது உள்ள வந்தா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்ட நகர்வு. ஒருவேளை ஏதாவது வந்து பாதிப்பு வந்துருச்சுன்னா, உங்களுக்கு வந்து பணம் வராம போயிடுச்சுன்னா, நீங்க ஒருவேளை இந்த வேலையில பிரச்சனை இல்லை, லீவு போட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை இதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனாலதான் 2 சம்பளம் இருக்காங்க. மனைவி வேலைக்கு போனாங்கன்னா சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா. அப்போ மனைவியும் வேலைக்கு போய் உங்களுக்கு 20,000 தான் வருதுன்னா அப்ப நீங்க தான் தப்பு பண்றீங்க. அப்போ அந்த ஒரு ஜோனரை மாத்துங்க. ஸோ இதை மட்டும் நீங்க கரெக்டா வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, நிஜமா சீரியஸா சொல்றேன் நான், உங்களுடைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்களே பாருங்க, கண்டிப்பா மாறும். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்க, நல்லதே நடக்கும். இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது. ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதா இருக்கு நான் சொன்ன விஷயம் அப்படின்னா, இந்த வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் இது எல்லாமே பண்ணிடுங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களோட இந்த வீடியோ உங்கள் விஸ்வநாதன். பாய்.